கெட்ட குமாரன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் சென்று விட்டு தன் ஆஸ்தி எடுத்துக்கொண்டு கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகி எல்லாவற்றுக்கும் ஆஸ்தியை செலவு செய்த பிறகு கடைசியில் பசி எடுத்து பன்று தின்கிற தவிட்டோடு வயிற்றை நிரப்பலான்னு யோசித்த போது அப்போ ஒரு யோசனை உண்டாகும். லூக்கா சுவிசேஷம் 15:17 வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆனால் புத்தி தெளிந்த போது என்ன வந்தபோது, இன்னும் அந்த நிலை வரைக்கும் எதற்கு புத்தி வருவதற்கு? இன்றைக்கே எல்லாருக்கும் புத்தி வருவதாக எப்பவோ எதற்கு வரணும்? அந்த நிலை வரை எதற்கு கொண்டு போகணும்? why go to that stage? என்னவோ சிலருக்கு அதுவரை புத்தி வராது, என்னன்னு தெரியவில்லை. இப்போ சொல்லுங்க, ஏன் பிரச்சனை? அதுவரை எதற்கு காத்திருக்கணும்? why wait till that stage? ஆனால் புத்தி தெளிந்த போது, என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரருக்கு சமிருத்தியாகி சாப்பாடு உண்டு, நானும் இங்க பசியினால் சாகிறேன். படிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அட, எவ்வளவு புத்தி வந்தது! தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்றால் இங்கே பாவம் எங்க செய்தான்? தேவனிடத்தில் ஆகதான் தாவீதும் சொல்வான், நான் உமக்கு முன்பாகவே உமக்கு விரோதமாய் செய்தேன் ஆண்டவரே. நாம் யாருக்கோ செய்ததற்கு வராது, நாம் யாருக்கு செய்தாலும் தேவனுக்கு முன்பாக செய்தது போல இருக்குமாம். You need to make a fellowship with God. How long will you do like that? Transform your life. Shifting season.